இன்னைக்கு நம்ம வந்து கண்ணில் உள்ள பிரச்சனையை எப்படி தீர்க்குதுன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை வந்து கம்மியாக இருக்குன்னா, நீங்கள் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாகும். சப்போஸ் உங்களுக்கு கருவிழி வந்து கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு அப்படியே வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஸோ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது. சரியாகனா ஒரு பென்சில் இல்லைன்னு ஒரு பென் எடுங்க. பென் எடுத்துகிட்டு உங்கள் மூக்கு பக்கத்தில் வைங்க. அப்படி அடுத்து கான்சன்ட்ரேட் இந்த பெண்ணே பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்லோவாக வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கண் வந்து பென்லேயே தான் இருக்கணும். அடுத்து ஒரு 15 சென்டிமீட்டரில் நீங்கள் வந்து மீண்டும் ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிவிட்டு அடுத்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வாங்க. கண் வந்து பென்னில் தான் இருக்கணும். கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஹோல்டு. ஓகேவா? இது ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்கள் வந்து 10லேருந்து 15 தடவை பண்ணணும். ஒரு நாள் ஒரு 3 வாட்டி அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து 10 to 15 ரெப் நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப் டவுன். நீங்கள் கரெக்டாக வந்து பெண்ணை பார்க்கணும். பார்த்துட்டு மேலே கீழே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ், 2 கண்ணுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிக்கவரி ஆகும். ஓகேவா? ஸோ யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்தாச்சுன்னா எக்ஸசைஸை வந்து நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மெடிக்கலுக்கு ரொம்ப நாள் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து ப்ரோக்ரஸ் இருக்கும். தேங்க்யூ.